இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலிக்குதாப்புல? இல்லத்த வலிக்கல. வந்த ஒரு நாள்லயே இந்த வீட்டை அப்படியே தலைகீழ மாத்திட்டேன்னு உன் மாமியாரு உன்னை பார்த்து அப்படியே கடகடகடன்னு புரிஞ்சுட்டு கிடக்குறான். அதான் அத்தா உன்னையும் அப்படியே திட்டுற மாதிரி பண்ண. பரவாயில்லத்த. அடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இப்படி இருந்தா சும்மா இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? தொலைச்சு நான் அத்தானா ஏன் இங்க நடக்கிறத நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? சரி சரி. ஏன் மருமவளே நீயும் புருஷனும் நல்ல சந்தோஷமா தான் சேர்ந்திருக்கீங்க. அது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அத்தை. ஆனா என்ன, அவர் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே இருப்பாரு. மத்தபடி நல்லா தான் இருக்கும். சரி சரி நம்புறேன் நம்புறேன். நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்ப பார் அப்பா அம்மாவெல்லாம் இப்ப பார் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர வச்சாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் த. சரி இந்த கண்ணு அப்படியே உருட்டி உருட்டி முண்டக்கண்ணு மாரியாத்தா மாதிரி இருக்காளே உங்க சொத்த, அவளை அப்படியே கிடுக்குப்படியா கொண்டு போய் நறுக்குன்னு மண்டையில கொட்டிடுவா. ஐயோ அப்படி எல்லாம் வேண்டாம் த. சரி பிள்ள அந்த நெஞ்சு அப்படியே நிமிர்த்திக்கிட்டு பேசுறாளே ஒரு எடுப்பு, அதுவும் சின்ன மாமியா, அவ கைய அப்படியே ஒடிச்சு விட்டுருவா. இல்ல த அதெல்லாம் எதுவும் வேண்டாம் த. அவங்கதான் நம்மள அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு திருப்பி அதே பண்ணா எப்படி த? அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும் த. அத்தி இந்த அளவுக்கு நல்ல மருமவளா இருக்கியே காவியா. ஆனா உனக்குன்னு இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரி குடும்பம் வந்து அமைஞ்சிருக்குதே. ஆனா ஒண்ணு மட்டும் காவியா, நீ எல்லாத்தையுமே சகிச்சிட்டு போகாத. அப்புறம் ஒன்னையும் தலை மேல ஏறி மிதிச்சு புதைச்சு அப்படியே புதைச்சு எடுத்து தெரியாம மரம் வச்சிடுவாளுங்க இவங்க. இல்லத்த நான் இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். சுபாக்காவையும் வந்த புதுசுல அவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும் த. சரி நீ மட்டும் சுதானமா இருந்துக்கோ. பொல்லாத ஊர் இது. சரிங்க த. இங்க பாரு, இப்ப நான் வெளியே போனதும் உள்ள உன்னை கூட்டிட்டு வரும்போது எப்படி கோபப்பட்டு காத திருகி உன்னை திட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி வெளியே போகும்போதும் உன்னை திட்டுவேன். சமாளிச்சுக்கோ சரியா? சரிங்க த. வா புரியுதா? சொன்னது புரியுதா? வா 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 வா. அப்பா வர மாட்டேன். வா வாங்க வா. கொன்றுவ பாத்துக்க உன்னை. அப்படிதான் இதான் முதல்ல கடைசியுமாவே இருக்கணும். புரியுதா? போய் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து படு. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அப்படியே அங்கேயும் இங்கேயும் எவக்குடிய கெடுக்கலாம்னு இருந்தா இந்த தூக்கம் எல்லாம் வராது. நடந்து நடந்து கால் வலி தான் வரும். இது ஒண்ணு. ஆத்தா என் அப்பா. இன்னைக்கு செத்தடி நீ. இன்னைக்கு செத்த நல்ல மாட்னடி. என்ன மாமா நீங்க புது ட்ரெஸ் போடலையா? அது என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உன் அத்தை மாமா அவங்க மகளுக்கும் மருமவனுக்கும் பொங்க சீரு புது துணி எல்லாம் பாரு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல.
அதனால உங்க ஆத்தாலும் அப்பனும் அவங்க சம்மந்திக்கு புது துணி எடுத்து கொடுத்து கௌரவிக்கணும். அதுதானே நம்ம பண்பாடு, நாகரிகம், நம்ம செய்முறை எல்லாமே. இதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? அக்கா, ஆ? அதெல்லாம் சம்மந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. ஆத்தி, பரவாயில்லையே, இந்த வீட்ல ஒரு ஆளாவது சரியா இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் அக்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா இந்தாங்க. என்ன ஆத்தாடி எங்கிட்ட குடுக்குறீங்க? நீங்களே உங்க சம்மந்திக்கு கொடுங்க, போங்க. சம்மந்தி, அவ யாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த காவியா உள்ள வந்ததுல இருந்துதான் கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவ அவளோட அத்தனை சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கும் எரிச்சலாதான் இருக்கு. இந்த பொங்கல் முடிஞ்சதும் அவ போயிடுவா, அப்புறம் இருக்கு அந்த காவியாவுக்கு. ஏ ஹேமா, அதுல என்னடி நல்லது கெட்டது? என்னத்து நல்லதா கெட்டதா? ஏய், அதான் அந்த குண்டு பூசணிக்கா சொல்லுச்சே, நல்லது கெட்டது தெரியுமா? பொங்கல் பொங்கி எந்த பக்கம் வடியும்னு சொல்லுச்சேன். நாகரிகம் பண்பாடு அது இதுன்னு உளறிச்சே. ஓ அதுவா? அதான் பொங்கல் வைக்கும்போது முதல்ல பால் ஊத்தி அது பொங்கி வரும்ல, அது கிழக்கு பக்கமா பார்த்து வடியணும். அப்படி கிழக்கு பார்க்க பொங்கல் வடிஞ்சா இந்த வீட்ல உள்ளவங்க லட்சுமி கடாட்சமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சீரும் சிறப்பமா வாழ்வாங்கன்னு ஒரு ஐதீகம். ஆமா, அது கிழக்கு பக்கம் வடியாம மேற்கு பக்கம் வடிஞ்சா? ஆ, அப்படி மேற்கு திசைன்னு இல்ல, ஆனா தலை பொங்கலுக்கு அவங்க வைக்கிற பொங்கல் பொங்கி கிழக்கு திசையை தவிர்த்து அது எந்த திசையில வடிஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு அவளால கெட்ட பேர் தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வாழ வெட்டியா போற சூழ்நிலை கூட வரும். மொத்தத்துல கிழக்கு பக்கம் வடியாம வேற எந்த திசையில வடிஞ்சாலும் நல்லதே இல்ல. ஆமா, இதுல எது கிழக்கு திசை? எனக்கு அது தெரியல. யாருக்கிட்ட கேக்கலாம்? அத்தை, கையில தான் போன் வச்சிருக்கீங்கல்ல, அதுல பாருங்க. அதுல காம்பஸ் ஆப்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பாருங்க. ஓ, இது நார்த், இது சவுத்னு காட்டுது. அப்போ இதுல எது ஈஸ்ட்? நம்ம இப்ப நார்த்த பார்த்து நிக்கிறோமா, அப்படியே நார்த்துக்கு அந்த சைடு தான் ஈஸ்ட். ஏய் ஹேமா, ஒரு 2 கல் எடுத்துட்டு வா. கல்லா? எதுக்கு? அங்க பாரு. அங்கயா? என்னங்க? ஹேமா, அதுலதான் காவியா பொங்கல் வைக்கணும். இதுலதான் நான் இந்த கல்ல வைக்க போறேன். இந்த அடுப்புல தான் காவியா பொங்கல் வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காக்கா குரல்? என்னங்க காக்கான்னு கத்த சொல்லிட்டு இப்ப பொங்கல் நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமா? ஹே ஹேமா, இல்ல நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவங்க தான். ஐயா, அட இவளுக்கு என்னடி உண்மையிலேயே காக்கான்னு காக்கா குரல் வந்து பாருங்க. சரி 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 சரி, வந்து சாப்பிடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பசிச்சிருக்கு, அதான் கோவம் வருது. வா வந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு தேவையில்லை. கொழுந்திய கோவம் எல்லாம் எதுக்கு? பார், உங்க மச்சாதான் போடுறாரு, சாப்பிடு. ராகினி, வா. சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு. வா இந்தாடா, வா எடுத்துக்கோ. நமக்குதான் சூடு சொரணை எதுவுமே இல்லையே, தின்னு. இல்ல இல்ல, சாப்பிடாதா, சாப்பிடு, நல்லா இருக்கும், சாப்பிடு. காவியா, சாப்பிடுமா. வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே புது மாப்பிளையும் பொண்ணையும் கோயிலுக்கு கூட்டு போவோம். என்னாலலாம் வர முடியாது, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு.
செல்லாது புது மாப்பிள்ள. நாங்க தலைப்பொங்கல் கொண்டாடுறது எதுக்கு? சும்மா அப்படியே புது துணி போட்டா மட்டும் போதாது. புது பொண்ணு மாப்பிள்ள புது துணி எல்லாம் போட்டு பொங்கல் வச்சு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட அப்பா ஆயுசுக்கும் புள்ள குட்டியோட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட போறோம். அப்படிதானே? இது இந்த சின்ன பொண்ணு உத்தரவு. இங்க பாருங்க, முடியாதுன்னா முடியாதுதான். உங்க அரட்டல் மரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்ன மாதிரி எத்தனை சுண்டக்கா பையில நான் பாத்திருப்பேன். மாப்பிள்ளன்னு மரியாதை கொடுத்தா மாப்பிள்ள முறுக்க காட்டுறியோ இந்த சின்ன பொண்ணு கிட்ட? வரியா இல்ல குண்டு கட்டா இடுப்புல சொருகி உன தூக்கிட்டு போட்டா? டேய் கதிரு, அக்கா சொன்னா செஞ்சாலும் செஞ்சிருவாங்க, பாத்துக்க. சரி, நானே வரேன். அது அப்படி வா சாமி வழிக்கு. தின்னு தின்னு தின்னு. போன் பண்ண எடுக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் இரு. உன் பாக்கெட்ல தானே இருக்கு. இங்க இவ கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியா? இரு ரோஷி, வெயிட் பண்ணு, நான் வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அப்பா முருகா ஞானப்படிதா எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்தப்பா. எப்பல இங்கிட்டு வா. நீ சாமி கும்பிடு. தீபாரத்தனை வருது. இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. 500 இருக்கு. இந்தாங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் கொடு கொடு கொடு. இந்தா இந்தாத்தா வா மாப்பிள்ள. ஐரே ஐரே, முருகனுக்கும் தெய்வானைக்கும் போட்டிருக்கிற 2 மாலை எடுத்துட்டு வந்து கொடுங்க. என் மருமவளுக்கும் அவனுக்கும் போட்டு அழகு பார்க்கணும். இருங்கம்மா, கொண்டு வரேன். இந்த புடி 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 புடி. இந்த மாலையை என் மகன் கழுத்துல போடு. இப்ப நீ மருமகளுக்கு போடுப்பா. ஐயே என்னாச்சு?
ப்ளீஸ் ரோஷி. போலாமா? தோளோட தோள் சேர்ந்து நெருக்கமா நாங்க 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத்தை. அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. அத்தி, அந்த பையன் இப்பதான் என் மருமக கையே தொடுறானா? அப்படா அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலையா? ஆத்தாடி, அதான் இந்த வீட்டுக்குள்ள இம்புட்டு பிரச்சனை. அக்கா காஃபி சூப்பரா இருக்குல்ல? அரா மண்டா. காவி காவி எங்க அண்ணி? ஆ, போயிட்டேன். அப்படியா? பஞ்சம் நெருப்பம் பக்கத்துல பக்கத்துல இருந்துமே பத்திக்கலையே. அதான் இம்புட்டு பிரச்சனைக்கும் காரணம். ஆத்தா சின்ன பொண்ணு, இன்னைக்கு பத்த வச்சிட வேண்டியதுதான். மருமவளே, வா இங்க வா. என்னத்த அத்தை, நீங்க என்ன வர சொன்னீங்களாமே? அம்மா சொன்னாங்க. ஆமா அத்தா, ஆமா. இது நம்ம பொங்கல் செய்முறையிலேயே ரொம்ப முக்கியமானது. ஓ, பொங்கல் பால். இத புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குடிக்கணும். அதான் நம்ம பெருசுங்க எல்லாருமே வழி வழியா சொல்லிட்டு போச்சுங்க. அதனால கண்டிப்பா உன் புருஷனுக்கு கொடுத்துருன்னு. சரிங்க அத்தை. நீயும் குடி. இரு இரு இரு, ட்ரை தரேன். இதுல வை. சரிங்க அத்தை, நான் கொடுத்துட்றேன். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. என்னது இது? பொங்கப்பால். பொங்க பாலா? ஆத்தி, ஆமா அத்தை, வருஷம் வருஷம் பொங்கலுக்கு செய்யற இந்த பொங்கப்பாலை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடிக்கணுமா. அதான் நம்ம பண்பாடா. எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. எனக்கு நைட் பால் குடிச்சாதான் தூக்கம் வரும். கொடு. இந்த ராங்கி இங்க போனாலும் வர. இரு, வரேன் வரேன். ஏய், குடுன்னு சொல்ற, குடு. ஏய் பசப்பி, நாளை பாரு தலைப்புல. உனக்கு எதுக்கு பாலு? புருஷன் பாலில் அங்க இருந்து கஷ்டப்படுறான், உனக்கு இங்க பாலு கேக்குதா? பாலு வா, நல்லா சுடுத நீ குடிச்சிட்டே போய் படு. நீ வாத்தா, நீ வா. இந்தாங்க பால். பாலா? வேண்டாம், எனக்கு குடிக்கிற மூடு இல்ல. இல்ல அத்தை தான், இது பொங்கப்பாலு. புதுசா கல்யாணம் நமக்கு குடிக்கணும். இதுவும் ஒரு சடங்கு தான். இத குடிச்சாதான் பொங்கல் கொண்டாடினதுக்கான பலன் கிடைக்கும், அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. உனக்கு வேற வேலை இல்ல, உன் அத்தைக்கும் வேற வேலை இல்ல. குடு, குடிச்சு தொலைக்கிறேன். ஆ
எழுந்து புள்ள, எழுந்து. நல்லா இரு. ஆ, சரி சரி சரி. ஆ. ஐயோ ஏ ராங்கி கழுது, வா 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 வாத்தியாரே வா. நான் இதோட தொலைஞ்சு போயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் காதுக்கு ஏதாவது கோல்மால் பண்ணங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அங்கங்கங்கங்கங்கன்னு அடுத்த டெம்போல தெம்பா வந்து நிப்பேன். புரியுதா? அடுத்து வரும்போது சாதாரணமாலாம் வந்துட்டு போக மாட்டேன், சும்மா ரணகலம் பண்ணிடுவேன், பாத்துக்க. உன் புருஷன் கூட போய் எப்படி சேர்ந்து வாழணும்னு பாராத்தா, உன் வாழ்க்கையை முதல்ல பாராத்தா. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடணும்னு நினைக்காத. மருமவளே வா, வாத்தா, வா 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 வா. அட சிரிச்சுக்கிட்டு வா. ஆத்தாக்கு எவ்வளவு வெக்கத்தை பாத்தியா? ஏதாவது பிரச்சனைனா ஒரு போன் போடு, அத்தை அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பேன். புரியுதா? பாரா, நீ நல்ல பையனாதான் பாருக்க. இருந்தாலும் உங்க அப்பா மாதிரி உனக்கும் நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா போக போக எல்லாமே தெரியும். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க ஆண்டி. ஏமா வரட்டா? ஏல சுப்பிரமணி, வட 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 வடி, போல போல. இங்க பாருங்கப்பா, நான் வந்து இங்க இருந்து அப்படி இப்படின்னு படுத்தி எடுத்திருந்தாலும் இந்த 2 நாள்ல இங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு மண்ணா ஒத்துமையா பொங்கலை நல்லா கொண்டாடணும்ல. அது நல்லா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சாத்தா. உங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இல்லையா? குடும்பம்னா அப்படிதான். அட 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஆளுக்கு ஒரு திசையில இருந்தாதான் கைய பயன்படுத்த முடியும்பா. போலாமா? வாங்க, இதான் நம்ம ஒயிட் ஹவுஸ். சூப்பரா இருக்கு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தண்ணி எங்க இருக்கு, குடிச்சுக்கோங்க. ஓகே. கரி. ஏய், ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டோம், அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அதுவும் சரிதான்டா. முதல்ல காவியா அக்கா கிட்ட சொல்லிடு. அவங்க தான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அனி ஃபோன். என் கை ரொம்ப ஈரமா இருக்கு கௌதம், நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அக்கா. சொல்லு இந்திரா, எப்படி இருக்க? ஹாஸ்டல்லாம் சேர்ந்துட்டியா? சேர்ந்தாச்சுக்கா. இப்பதான் நானும் கல்யாணியும் ரூம்க்கு வந்தோம். அப்ப கல்யாணியும் உன் கூட தான் இருக்காளா? ஆமாக்கா, கூட தான் இருக்கா. சரிடி, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவியா பார்த்து இருக்கணும். ஓகேக்கா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, உங்க மாமியாருங்க இப்பவும் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா என்ன?
ஏதாச்சும் பண்ணா சொல்லுக்கா. அக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. ஏதாவது மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஹேய் இந்திரா, இன்னும் எங்க அம்மா சித்தை பத்தி நீ தப்பா தான் பேசிட்டு இருக்கியா? ஒன்னும் சொல்லி குத்தம்ல, உனக்கு இருக்கிற திமிரு அப்படி. ஹேய், உன்ன மாதிரி கேவலமானவங்க எங்க அம்மா இல்ல. எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி இன்னொரு வாட்டி பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. இந்திரா, நான் மாப் போட்டுட்டு இருந்தேன். என் கை ஈரமா இருந்தது. என்னோட போன் டீப்பாயில இருந்தது. அதனாலதான் கௌதம் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சொன்னேன். அங்க பாரு. ஏய், என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். நீங்களும் வரீங்களா? இந்த டிஜே, டான்ஸ், பாரு இதெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல. அப்போ நீங்களும் வாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்காக இன்னைக்கு பார்ட்டி கொடுக்குறா. வாங்க போலாம் எல்லாரும். இல்ல, நாங்க வரல. என் ஃப்ரெண்டு நல்லா வெயிட் பார்ட்டி தான், எதுவும் சொல்ல மாட்டா. வாங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே பாய், கேரி ஆன். பாய். வந்தேன். சரி, மாமா எங்கக்கா? அவரு உள்ள தூங்கிட்டு இருக்காரு. என்னக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் சும்மா காத்து வாங்கலாமேன்னு வெளியில வந்தேன். நீயா ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழப்பிக்காத. நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா? இங்க பாரு, நீ சாப்பிடலனா சீக்கிரம் சாப்பிட்டு பாடு போ. மணி 12 ஆக போகுது. நீ முதல்ல போன வை. அக்காக்கு ஏதோ பிரச்சனை. உன்னதான் இந்த வீட்டு படி ஏறக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தியாச்சுல்ல. ஏய், வெளியே போ, வெளியே போ. சும்மா கத்தாதீங்க. நான் எங்க அக்காவை பார்க்க தான் வந்திருக்கேன். உன்னை இந்த ஏரியாலேயே பார்க்க கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்கல்ல. வெளியே போடி. வெளியே போன்னு சொல்றேன். ஹே ராகினி, ராகினி, என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியே அப்படி சொல்லிட்டு இருப்ப?
இப்பதானே அவங்க அத்தை எல்லாம் வந்துட்டு போனாங்க. மாமா உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவளுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது. ஏய் ஒண்ணுதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்பதான் பொங்கல் சீர் குடுக்கறோன்னு உங்க அத்தை வந்து பாடா படுத்திட்டு போனாங்க. அடுத்து நீ வந்திருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்ல இல்ல அத்தை, நான் அக்காவை பார்க்கதான். இங்க பாருங்க, நீங்க வராதன்னு சொன்னா நான் எப்படி என் அக்காவை பாக்குறது? எனக்கு உங்க வீட்டுக்கு வரணுங்கிற எந்த ஆசையுமே இல்ல. எனக்கு என் அக்காவை பார்க்கணும். அவளை பார்க்காம ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணு என்ன உள்ள விடுங்க, இல்லனா என் அக்காவை அடிக்கடி பார்க்கவாவது அவளை வெளியே விடுங்க. ஜெயா, அவ கேக்குறது நியாயம் தானே ஜெயா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் உன் அக்காவை பார்க்காம உன்னால இருக்க முடியாதா? இதே கேள்விய நானும் உங்களை பார்த்து கேட்கலாம். நீங்க எப்பவுமே உங்க அக்கா பக்கத்துலயே தானே இருக்கீங்க. உங்க அக்காவை விட்டு பிரிஞ்சதே இல்லல. கரெக்ட் தானே? ஏய், ஓவரா பேசுனன்னு வை. ராகினி, இப்ப எதுக்கு கோவப்படுற? அவ சரியா தானே கேக்குறா. மாமா நீங்க சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. அத்தை, நான் உங்க கூட ஆர்கியூ பண்ண, சண்டை போடலாம் ஒன்னும் வரல. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ என்னோட அக்காவை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எனக்கு அது போதும். வரு வரு, எந்திரி. மணி 10 ஆகுதுடி, எழுந்திரு வரு. மா சும்மா இருமா. என்ன பண்றது? வரு வரு, எழுந்திருமா. வரு மா வரு. என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏங்க என்னம்மா, என்ன விஷயம்? ஏங்க இவ நைட் எத்தனை மணிக்கு வந்தா? நைட்டு காலையில 3 மணிக்கு தானே வந்தா. என்ன ஆச்சு? எழுப்பு. வரு எழுந்திரு வரு. ஸ்டாண்ட் அப். எழுந்திரு வரு. வரு, இங்க பாரு, கௌதம் போன் பண்றாரு. இன்னும் தெரியலையா உனக்கு? பார்வதி போன் இங்க பாரு. இந்தா. என்னங்க பண்றது? வரு வரு, இங்க பாரு, ஒரே ஒரு டைம் பேசுற. சொல்லு கௌதம். வரு, ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரீயா? நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே, ஒரு 11 o'clock நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? 11 o'clock? ஓகே தானே? ஓகே ஓகே, சரி மீட் பண்ணலாம். ஓகே, பாய் வரு, பாப்போம். பாய் கௌதம். பாய். நம்ம இனிமே இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன கதிர், என்னாச்சு? நம்ம நேத்து மூவிக்கு போனது காவியாக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பரா? நான் தான் டிக்கெட்டை டிஸ்போஸ் பண்ண மறந்துட்டேன். அது பாக்கெட்ல இருந்துச்சா, வாஷிங் போடும்போது அதை அவ பாத்துட்டா. என்ன கதிர் சொல்ற? பெருசா ஏதாவது சண்டை போட்டாலா என்ன? ஆஹா, நானும் என் கிளைண்ட்டும் போனோம்னு சமாளிச்சிட்டேன். அது அவளும் நம்பிட்டா. ஓ, அவ்வளவு இன்னசென்ட்டாவா இருக்கா?
அங்க போலாம். ஐயோ